முன்னெல்லாம் நம்ம எப்படி இருந்தோம்? நல்ல பிரைட்டாக இருந்தோம், சுறுசுறுப்பாக இருந்தோம். இப்போ அப்படியே ஜாம்பி மாதிரி என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் நம்ம மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றலாம். சரி, எப்படி பண்ணலாம்? ஓய்வு தேவை உங்களுக்கு. சிம்பிளாக சொல்லப்போனால் அதுதான் காரணம். ஏன் இப்படி இருக்கோன்னா, உடம்புல ஒன்றும் பிரச்சனை இருக்காது, வியாதி இருக்காது, நோய் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் எதுவுமே செய்ய முடியாத நிலை, எதுக்குமே தெம்பில்லாத நிலை. அப்படிங்கும்போது உங்களுக்கு தேவை ஓய்வு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக்கல் ரெஸ்ட், அதாவது உடல் ரீதியான ஓய்வு. உண்மையாகவே சில சமயம் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இப்போ சில பேருக்கு வீட்லேயும் வேலை, ஆஃபீஸ்க்கும் போகணும், குழந்தைங்கள பார்க்கணும், இப்படி கண்டினியூஸ் ஒர்க் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸாஷன் வரும்போது கண்டிப்பாக உடல் ரீதியாக ஓய்வுங்கிறது மஸ்ட். இரண்டாவது மென்டல் ரெஸ்ட், மனதிற்கு ஓய்வு. இந்த மனம் ஓயாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கு, எத்தனையோ விஷயங்களை உள்வாங்குது. நிறைய நம்ம நியூஸ் பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் உள்ளே போகுது, பலரோட பேசுகிறோம், பல விஷயங்கள் உள்ளே போகுது. அதை எல்லாம் நம்ம வாங்கிக்கும் போது உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயமுமே நான் எப்போவுமே சொல்லுவேன், நமது மனதின் தன்மை. ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா அந்த பார்த்ததோடு நின்றுடாது, ஒரு விஷயத்தை படிக்கிறீங்கன்னா படித்ததோடு நின்றுடாது, கொஞ்ச நேரம் நம்ம மனசில் ஓடும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி இன்புட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக் பாருங்கள், கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராம் பாருங்கள், எவ்வளோ விஷயங்கள், எத்தனை பேர் சொல்கிற விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே போகுது. அவ்வளவும் அந்த மைண்ட் ப்ராசஸ் பண்ணி அப்சார்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அதனால் அந்த டயர்ட்னஸ் கண்டிப்பாக வரும். ஸோ மென்டல் ரெஸ்ட்டுன்னு வரும்போது தேவையில்லாத விஷயங்களை எதையும் பேசாமல், யாரோடையும் பேசாமல் கொஞ்சம் உங்களோட நீங்கள் இருக்கலாம். அடுத்தது மூன்றாவது இமோஷனல் ரெஸ்ட், அதாவது உணர்வுகளுக்கு ஓய்வு. இதை எப்படி கொடுக்க முடியும்? ஒரு கோவம்னா நம்ம மனசில் இருந்துகிட்டே தானே இருக்கும், ஒரு வருத்தம்னா இருந்துகிட்டே தானே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியும். ஆனால் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபமோ, ஒரு இயலாமை, ஒரு வருத்தம், ஒரு வெறுப்பு, ஒரு குற்ற உணர்வு, இந்த ஒரு பயம், இந்த மாதிரி நெகட்டிவான உணர்வுகள் நம்ம மனசில் இருக்கும்போது எந்நேரம் மனம் அதில் அப்படியே அடிபட்டு கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளால் உடனே ஒன்றும் செய்ய முடியலன்னு வச்சுங்க. யார் மேலே கோபம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்மளை அப்படியே ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்கள் சக்தியை அப்படியே அது எடுத்துரும். அதில் தான் அந்த ஆயாசமான உணர்வு வருது. ஸோ நீங்களே முடிவு பண்ணுங்கள், இன்றைக்கி ஒரு நாள் இந்த கோபம், இந்த வருத்தம், இந்த குற்ற உணர்வு, பயம் எல்லாத்தையும் தூக்கி ஒரு பக்கம் வச்சிட போகிறேன். எதையுமே யோசிக்க போகிறதில்ல, நான் பாட்டுக்கு இருக்க போகிறேன், என்னுடன் நான் அமைதியாக இருக்க போகிறேன். ஐ வாண்ட் டு பி ஹாப்பி வித் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி இந்த கோபத்தாபங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு, நமது தியானங்கள்லாம் இருக்குது. இந்த தீய உணர்வுகள் கலையன்னு ஒரு தியானமே இருக்குது. முடிஞ்சால் அந்த தியானத்தை பண்ணுங்கள். அதை பண்ணியாவது அந்த இமோஷன்ஸை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். இல்லை எதுவும் பண்ணலைன்னா இந்த கோபம் இருக்கட்டும், நான் அப்புறம் பார்க்குறேன்.